ஹலோ மக்களே! டேஸ்டியான கசப்பே தெரியாத அளவுக்கு சூப்பரான பாவக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இந்த சைஸ்ல இருக்க 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்ல இருக்க 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். இத வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட ஹீரோ பாவக்காய். மீடியம் சைஸ்ல இருக்கிறது 3 பாவக்காய் கட் பண்ணா இந்த கப் அளவுக்கு வரும். கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து இது போடணும். இது நான் கொஞ்சோண்டு சோம்பு தூள் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சோம்பு வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட முழுசா சோம்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்ல வேணாம்னாலும் நீங்க இத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 10 அளவுக்கு உளுந்து, அது கொஞ்சமா போட்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிங்கிஷ் கலர்ல வந்திருக்கு. இப்ப நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் எப்பவுமே போட்டா வெங்காயம் ஈஸியா சீக்கிரமா குக் ஆகும். ஸோ, அதனால நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்ட உடனே ஊட்டில இருக்க மாரி ஒரே புகமயமா ஆயிடுச்சு. இந்த மாரி நல்லா தட்டி விட்டு எப்பவுமே தக்காளி எந்த எந்த ரெசிபியா இருந்தாலும் இந்த மாரி தட்டி விட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா குக் ஆகும். குக் ஆகறதுக்காக நான் மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஸோ இந்த மாரி செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் அதிகமா ஆகும். அப்பப்போ நம்ப சால்ட் ஆட் பண்ணி செய்யும்போது. இப்போ இந்த மாதிரி எண்ணெல்லாம் மேல மிதந்து வந்த பிறகு, நம்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணெயே தெரிஞ்சிருக்காது. இப்போ எண்ணெல்லாம் நல்லா மேல வந்த பிறகு, இப்போ அதுக்கு அடுத்து நம்ப ஹீரோ பாவக்காவ போட்டுடுவோமா? என்ன கிரீனிஷா எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு இல்லைங்களா பாவக்கா? பாவக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க எப்பவுமே. இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுல எண்ணெய் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நான் நல்லா வதக்கியிருக்கேன். வதக்குன பிறகு, இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கான சால்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டு வதக்குனீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு ஈஸியா வதங்கிடும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு, எதனா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு தேங்கால 1/4 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுல வந்து சீரகம். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூனா 2 வாட்டி எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸர் ஜார்ல நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போதைக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க பாவக்காவ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுல தண்ணியே சேர்க்கல. அதனால அப்பப்ப அடி பிடிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்பப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி. இப்ப நான் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி மசாலா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இது நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் அந்த டேஸ்ட் வந்து அதிகம் வந்து படுத்தும். திருப்பி நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, முதல்ல பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். பட் நான் அவ்வளவும் இதில காட்ட முடியாதுன்றதுனால கட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ப அரைச்சு வச்சிருக்க தேங்காய், சீரகம். இது வந்து இப்ப இந்த டைம்ல இந்த மாரி வந்த பிறகு, இப்ப இந்த டைம்ல நீங்க இத ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைச்சதுல பாதி மட்டும் தான் இப்ப இதில போடுறேன். இதுல வந்து 2 கன்சிஸ்டன்சில நம்ம இறக்கலாம். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்ம அரைச்சதுல பாதி அளவுக்கு அரைச்சீங்கனாலே போதுமானதா இருக்கும். இல்ல உதிரி உதிரியா கொஞ்சம் உதிரி உதிரியா பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம அரைச்சது மொத்தமே போட்டு கலர்னீங்கன்னா, உங்களுக்கு பொரியல் மாதிரி வந்துரும். ஸோ அகைன் நான் இந்த தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டூ 4 மினிட்ஸ் வந்து மறுபடியும் நான் அப்படியே வைக்கிறேன். நீங்க வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது எப்பவுமே சிம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சீங்கன்னா தீஞ்சு போற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு பாவக்காய் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்ப நம்மளோட டிஷ் ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். எவ்ளோ ஒரு யம்மியா இருக்க மாரி இருக்கு பாருங்க. நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும். இது கசப்பே தெரியாது. நீங்க இத கிட்ஸுக்கு காலையில ஸ்கூல்ல கூட குடுத்து அனுப்பலாம். கொஞ்சமா ரைஸ் போட்டு, இந்த தொக்க போட்டு, கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். நிஜமா கசப்பு தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சமையலோடு சந்திப்போம். டாடா! பாய். டேக் கேர். தேங்க் யூ.